நீங்கள் கேட்கவிருப்பது சிறகு சிறுகதை. எழுதியவர் ஜெயமோகன். ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். கணிக்குன்று கொச்சப்பன் சங்கர நாராயணன் என்ற சங்கு என்னுடன் அளவாகத்தான் பேசுவான். ஏனென்றால் அவன் வீட்டில் வரிசையாக கோபுரங்கள் போல 8 வைக்கோல் போர்கள் இருக்கும். அத்தனை வைக்கோலையும் தின்னும் காளைகளும் கடாக்களும் எருமைகளும் பசுக்களும் அடங்கிய தொழுவம் திருவட்டார்கோயில் பிரகாரம் போல நீண்டு மடிந்து வடிவில் இருக்கும். அவற்றை மேய்ப்பவர்கள் கறப்பவர்கள் என 15 வேலையாட்கள். எஞ்சிய வேலைகளுக்காக மீண்டும் 15 பேர். வயல் வேலைக்கு நாளுக்கு 100 பேருக்கு குறையாது. அவர்களுக்காக சமைக்க ஒரு தனி கொட்டகை. அங்கே 10 பேர் வேலை செய்தனர். சங்குவை அவன் கேட்காத போதுதான் நாங்கள் அப்படி அழைப்போம். மற்றபடி கே என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு எப்படி அவன் காதுபட சொன்னாலும் நேராக வந்து அறைவான். அவனுடைய அப்பா தாளாளராக இருக்கும் பள்ளியில்தான் நாங்கள் படித்தோம். ஆகவே அவன் எங்களை அடித்தால் அது நாங்கள் மீண்டும் ஹெட்மாஸ்டரிடம் அடி வாங்கத்தக்க குற்றம். அடி வாங்கியதுமே நாங்கள் தப்பி ஓடிவிடுவோம். சங்குவின் அடியாட்களும் முளவாளிகளும் பள்ளி வளாகம் முழுக்க உலவிக் கொண்டிருப்பார்கள். சங்கு நல்ல ஓங்குத்தாங்கான ஆள். 11ஆம் வகுப்பில் மீசை முளைத்திருக்கும் ஓரிருவரில் ஒருவன். அதை அவன் மையிட்டு மேலும் கருப்பாக்கிக் கொண்டிருந்தான். புருவங்களுக்கும் மையிடுவான். நல்ல வெள்ளை நிறம். மார்பில் மயிர் அடர்வு உண்டு. அதன் மேல் புரளும்படி தங்கச் சங்கிலி அணிந்திருப்பான். அவன் வீட்டில் 4 அக்காக்களுக்கு அவன் ஒரே தம்பி. அவன் அக்காக்கள் இருவருடைய திருமணத்திலும் 7 நிலை பந்தல் போட்டு 14 வகை பிரதமனுடன் விருந்து நடந்தது. எங்கள் ஊருக்கு முதல் முறையாக இம்பாலா கார் வந்தது அவர்களின் திருமண நிகழ்ச்சியின் போதுதான். அந்த கார் நீரிலும் போகும் என்று நான் சொன்னேன். அப்போதுதான் சங்கு என்னை சற்று கனிவுடன் பார்த்தான். ஆனா பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், அடிக்கடி ஓட்டப்படாது என்று அவன் சொன்னான். அவன் வீட்டில் ஒரு பியூயிக் காரும் ஒரு ஸ்டாண்டர்ட் அம்பாசிடர் காரும் உண்டு. பியூயிக் கார் வெண்ணிறம், அம்பாசிடர் கருப்பு. ஆனால் சங்கு பெரும்பாலும் மாட்டு வண்டியில்தான் பள்ளிக்கு வந்தான். நல்ல மெழுகும் அரக்கும் போட்டு மினுமினுவென தெரியும் பாயால் வளைத்து கூரையிடப்பட்ட வில் வண்டி. உள்ளே சிவப்பு வெல்வெட் உரை போட்ட மெத்தை இருக்கைகள், சிவப்பு பட்டு திரைச்சீலைகள். சங்கு அதில் பாதி அமர்ந்து பாதி உடலை வெளியே காட்டி தெருவை பார்த்தபடி பள்ளிக்கு வருவான். பல மாணவர்கள் அவனுக்கு வணக்கம் சொல்வார்கள். கைத்தொழில் வாத்தியார் சிவசுப்பிரமணியமும் கூட அவனுக்கு வணக்கம் சொல்வார். அவர் அவன் வீட்டிலும் வேலை பார்த்தார். சங்கு திடீரென்று ஒரு நாள் என்னை அழைத்து வரும்படி அவனுடைய அடியாளான கோமரம் கணேசனிடம் ஆணையிட்டான். கோமரம் என்னிடம் லே வாலே என்றான். கொச்சே மோன் விழிச்சுதாரு. என் மூத்திரப்பை குளிர்ந்து விட்டது. என்ன தப்பு செய்தேன் என்று பலவாறாக எண்ணி பார்த்தேன். எங்கும் சமீபத்தில் சங்கு என்று சொன்னதில்லை. ஆனால் 10 நாட்களுக்கு முன்பு சங்குவைப் பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். தங்கப் பூங் போட்ட உலக்கை என்ற தலைப்பில். கொஞ்சம் மோசமான ஆபாசக் கவிதை, குறியீட்டு ரீதியானது. நான் ஓடிவிடலாமா என்றுதான் யோசித்தேன். ஆனால் அப்படி எங்கும் போய்விட முடியாது. ஊரை விட்டுத்தான் போக வேண்டும். அங்கே சென்று அந்த கவிதையை நான் எழுதவில்லை என்று காணிக்கரை பகவதி மேல் ஆணையிட்டு விட வேண்டியதுதான். என்னென்ன சொல்வது, எப்படி சொல்வது என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டேன். சங்கு அவன் காலடியில் ஒருவன் விழுந்துவிட்டால் அடியாரைக் காக்கும் ஆண்டவனாக ஆகிவிடக்கூடியவன். நான் சென்றபோது அவன் பள்ளி மைதானத்தின் எல்லையிலிருந்த தோட்டத்திற்குள் ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று பாசிங் ஷோ சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய அடியாட்களில் ஞான ஸ்டீவன் மட்டும்தான் உடன் சிகரெட் பிடிக்க அனுமதி உள்ளவன். அவன் நேசையன் பெருவட்டரின் மகன். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்தி என்னை கூர்ந்து பார்த்தனர். என் நடை தளர்ந்தது. நான் இயல்பாக இருக்கும் பொருட்டு தென்னை மரங்களையும் செடிகளையும் பார்த்தபடி சென்றேன். அருகே சென்றதும் புன்னகைத்தேன். நல்ல வேளையாக நான் வேட்டி கட்டுபவன். ஆகவே அதை தழைத்துப் போட்டு மரியாதையைக் காட்ட உதவியாக இருந்தது. சங்கு என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு மற்றவர்களைப் பார்க்க அவர்கள் விலகிச் சென்றார்கள். அவன் அவர்கள் சென்றுவிட்டதை பார்த்துவிட்டு, நீ கவிதை எழுவியா என்றான். அத நான் எழுதல்ல என்றேன். அதை எழுதினது மத்தவனாக்கும். ஆனால் சங்கு வேறு மனநிலையில் இருந்தான். உனக்கு ஆனந்தவல்லிய தெரியுமாடா? எந்த ஆனந்தவல்லி என்றதுமே எனக்கு அவள் முகம் ஞாபகம் வந்தது. மலர்ந்தது. 10 ஏதானே தெரியுமே. நேற்று கூட அவளுக்கு நான் நெல்லிக்காய் வாங்கி கொடுத்தேன். அவன் முகம் ஏன் அப்படி கொடூரமாக ஆகியது என்று எனக்கு புரியவில்லை. நீ எதுக்கடே அவளுக்கு நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க? அவ பைசா கொடுத்தா 2 நெல்லிக்காய் நான் எடுத்துட்டு வாங்கி கொடுத்தேன். கூலி வேணும்லா? அவன் சாதாரணமாக ஆகி, அது சரி என்றான். நமக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அவளுக்கு கொடுக்க. எதுக்கு என்றேன். லவ்வுலே என்றான். அவன் முகம் அதுவரை நான் காணாத பரிதாபத்தை அடைந்தது. நான் 1 மாசமா சரியா உறங்கல்ல. வேற நினைப்பே இல்ல. எப்பவும் அவ முகம்தாம்ல மனசுல.
அவ இல்லைன்னா நான் செத்துருவேன் பாத்துக்க. அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு கிட்ட பேச எனக்கு தைரியம் இல்ல. என்னமோ தெரியல, அவள பார்த்ததுமே நான் விரங்கி போகுது. அவள நான் அங்க இங்க நின்னு பாக்குதேன், அவ பாக்குதாளான்னு தெரியல. எனக்கு ஒரு நல்ல லவ் லெட்டர் எழுதி குடுடே. நான் உற்சாகம் அடைந்து, அது ஒண்ணுமில்ல, நான் அருமையாட்டு எழுதித் தாரேன். இதெல்லாம் பார்த்து பதனமாட்டு செய்யணும் என்றேன். நீ நாளைக்கு எழுதி கொண்டு வா. இங்க பயக்க ஆருகிட்டயும் சொல்லாண்டா. நான் கிளம்பும்போது அவன் எனக்கு ₹1 முன்பணம் அளித்தான். அதில் நான் தேங்காய் மிட்டாய் ஒரு கட்டி வாங்கி என் நண்பர்கள் 8 பேருடன் சாப்பிட்டேன். வீட்ல தேங்காய் திருடினியால என்று ஆறுமுகம் கேட்டான். நான் புன்னகை செய்தேன். அன்றே வீடு திரும்பி நான் உருக்கமான காதல் கடிதம் ஒன்றை எழுதினேன். யாயும் ஞாயும் யாராகியரோ என்றெல்லாம் முதலில் எழுதிய கடிதத்தை கிழித்துவிட்டேன். கண்களின் வெண்ணிலவே, உல்லாச காட்சி தரும் மதுவே என்று ஆரம்பித்து எழுதி முடித்தபோது திருப்தியாக இருந்தது. அதை நகலெடுத்தேன். காலையில் நான் குளித்துவிட்டு வந்தபோது என் வீட்டுக்கு முன்னால் சங்கு நின்றிருந்தான். நான் பதறி ஓடி அவன் அருகே போனேன். ஐயோ, என்ன என்றேன். எழுதினியா? எழுதியாச்சு என்றேன். வா என்று அவன் சைக்கிளுக்கு அழைத்துச் சென்றான். சைக்கிள் ஆருக்குது? நம்ம டாக்டர் டேவிடுக்க கிட்ட வாங்கின. எங்கள் ஊரில் 2 சைக்கிள்கள்தான். ஒன்று டாக்டர் டேவிடுக்கு உரியது, இன்னொன்று பஞ்சாயத்து ஆபீஸ் ஏசுராஜுக்கு சொந்தமானது. நீ ஓட்டுவியா? தெரியும், நீ வந்து ஏறிக்கோ. நான் உள்ளே போய் வேட்டி கட்டி சட்டை போட்டு ஓடி வந்து அதில் ஏறிக்கொண்டேன். இந்துக்கள் சைக்கிள் ஓட்ட முடியும் என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓட்டலாமா என்ற சந்தேகமும் எழுந்தது. நான் அதற்கு முன் சைக்கிளில் அமர்ந்ததே இல்லை. என் உள்ளத்தின் சலனம் அந்த சைக்கிளை ஊசலாட்டியது. எங்க போறோம்? அவ வீட்ல இருந்து எடவழி வழியாட்டு தனியா நடந்து வந்து ரோட்ல தான் கூட்டுக்காரி சாந்தமைய பாப்பா. அதுக்கு முன்னால நாம இந்த லெட்டரை கொடுத்துடணும். நாமன்னா? டேய், நீயும் வாடே. வாடே மக்கா. அவன் அப்படி கெஞ்சுவது எனக்கு பெருமிதமாக இருந்தாலும் பயமாகவும் இருந்தது. ஆனால் ஒன்று தோன்றியது. எந்த பிரச்சனை என்றாலும் என்னை குற்றம் சொல்ல மாட்டார்கள். என்னை சங்கு மிரட்டிக் கூட்டிச் சென்றதாகவே நினைப்பார்கள். ஏற்கனவே சங்கு உள்ளூர் விபச்சாரியான குடம் ராஜம்மையின் வீட்டில் பிடிபட்டிருக்கிறான். வேலைக்கார பெண்கள் பலர் அவனைப் பற்றி புகார் சொல்லி அவன் அப்பா அவனை மட்டையால் அடித்திருக்கிறார். நாங்கள் மூடிக்கிடந்த ஒரு கடையின் பின்பக்கம் சைக்கிளுடன் காத்து நின்றிருந்தோம். என் மனம் அடித்துக்கொண்ட ஓசை பயங்கரமாக கேட்டது. சங்கு பதற்றத்தில் கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டே இருந்தான். அவள் வருவது தெரிந்தது. வாரா என்று நான் சொன்னேன். அவன் வாடே என்றான். நான் இதுக்கு? நீ வந்து பக்கத்துல நில்லு. தள்ளி நின்னா போறோம். நாங்கள் அங்குமிங்கும் பார்த்துவிட்டு பதறி பதறி நடந்தோம். ஆனந்தவல்லியின் அப்பா சந்தை முக்கில் அமர்ந்து பீடி சுற்றுபவர். ஒல்லியாக, குழிந்து துளை மாதிரியே தெரியும் கன்னங்களும் பெரிய குரல் வளையுமாக இருப்பார். அவள் எப்படி இப்படி அழகாக இருக்கிறாள் என்று தெரியவில்லை. அவள் அம்மா கூட குண்டாக கருப்பாக இருப்பாள். ஆனந்தவல்லி சற்று பெரிய இடை கொண்டவள். நடக்கும்போது அதை இரு பக்கமுமாக அசைத்து வந்தாள். சங்குவை கவர்ந்தது அதுவா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஓடிவிடலாமா? இப்போது கூட வாய்ப்பிருக்கிறது. அச்சுப் பெருவட்டனின் தோட்டம் வளையும் இடத்தில் நாங்கள் நின்றோம். அவள் அருகே வந்ததும் சட்டென்று சங்கு கிளம்பிப் போய் அவளை மறித்தான். அவளிடம் அந்த கடிதத்தை நீட்டினான். அவள் அதை வாங்க மறுத்து புத்தகத்தை மார்போடு அணைத்தபடி குனிந்து நின்றாள். கண்ணீர் வழிந்தது. ஏய், இந்தா இதெப்படி பிடி சொல்லுதே, இந்தாடி என்று சங்கு அதட்டினான். அவள் தலை நிமிர்த்தவில்லை. நான் மேலும் அருகே சென்றேன். இத வாங்காம உன்னால இங்க வாழ முடியுமா? உனக்கு அப்பன் ராத்திரி வாரப்ப ஆள வச்சு அடிச்சு காலை ஒடிச்சு போடுவேன். வாங்கடி. அவள் மேலும் தோளை குலுக்கி மேலும் குறுகி நின்று விசும்பி அழுதாள். சங்கு சட்டென்று அவள் இடையை வளைத்துப் பிடித்து அவள் கன்னங்களிலும் கழுத்திலும் முத்தமிட்டான். அவள் தலையை அசைத்தமையால் உதட்டில் முத்தமிட முடியவில்லை. அவள் அதிர்ந்து நின்றாள். அவன் அவளுடைய இடது முலையை பிடித்து கசக்கினான். அவள் திடுக்கிட்டு திமிரி அதை கைகளால் தட்டியபடி அப்படியே அமர்ந்து விட்டாள். இந்தாடி என்று அவன் ஒரு 10 ரூபாய் தாளை அவள் முன் போட்டுவிட்டு திரும்பி வாடே என்றான். நாங்கள் மீண்டும் சைக்கிளை அடைந்தோம். அங்கே ஆனந்தவல்லி அப்படியே அமர்ந்திருப்பது தெரிந்தது. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா என்று நான் சொன்னேன். போயிடுவா என்று சங்கு சொன்னான். இனி அவ நமக்குள்ளவளாக்கும். வளைஞ்சிருவா. ஏன்? எலே, கை வச்சாச்சுல்லா, இனி அவ்வளவுதான். இதுகளுக்கு அதுக்கு மேல யோசிக்க முடியாது. ஏன் என்றேன். ஏன்னா அது அப்படித்தான். போஸ்ட் ஆபீஸ்ல சீலை வச்சா பின்ன லெட்டர் சரியா அட்ரஸுக்கு போகுதுல்ல. சீலை வச்சாச்சுல்ல
என்றான் சங்கு. இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகைய சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.